ஹலோ ஆல், கேரளாவில் பஸ்ஸில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. அது என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். இவர் பேர் தீபக். இவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. கூட்டமான பஸ் தான். ஸோ பஸ்ஸில் இருந்து இறங்குற டைமில் தீபக் இந்த பொண்ணு ஷிம்ஜிதா இவங்களை இன்அப்ரோப்ரியேட்டாக டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமேட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ தீபக் பார்க்குறாரு. நான் இந்த மாதிரி பண்ணலையேன்னு சொல்லிட்டு தீபக் ரொம்பவே மனம் முடிஞ்சு போகிறாரு. இன்னொரு வீடியோ அந்த பொண்ணு திருப்பி போஸ்ட் பண்ணுறாங்க. இவன் வேணும்னே பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போஸ்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே இவர் தற்கொலை பண்ணுறாரு. ஸோ இவர் இறந்து போயிட்டார். இப்போ இதுக்கு யார் காரணம்? உண்மையாலுமே தீபக் தப்பு பண்ணியிருந்தா இந்த பொண்ணு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆதாரம் இருக்குல்ல, வீடியோ ஆதாரம் இருக்கே, அதை வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ஒருத்தர் அசிங்கப்படுத்தி தீபக் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. சின்ன வயசு தான், 2 வயசு 3 வயசு தான் குழந்தைக்கு. தொடர்ந்து இப்போது தீபக்கோட ஃபேமிலி அது மாதிரி ஊருக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. போலீஸை தேடிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா இவங்க வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடந்த 30 மணி நேரமாக இவங்களை தேட ஆரம்பிச்சு ஷிம்ஜிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருந்திருக்காங்களா. 30 மணி நேரமாக போலீஸ் கண்ணில் படாமல் ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ போலீஸ் அவங்களோட டியூட்டி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு நஷ்டமானது திரும்ப கொடுக்க முடியுமா? ஒரு உயிர் போயிருக்கு இந்த ஒரு சம்பவத்தினால. இவளோட சேனலில் ரீச் கிடைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணி அதை எடுத்து போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோக்கு ஒரு விளக்கமும் ஒன்று போட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இப்போது இந்த பொண்ணுக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ கேரளாவில் இப்போ மென்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸோடு எடுத்துன்னு போகிறது. ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் இல்லை. இப்போ எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் தெரிஞ்சோ தெரியாமலே கைப்பட்டா கூட அவ்வளோதான் காலி. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் எல்லோரும் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு போங்க பஸ்ஸில் போகும்போது. ஏன்னா தெரியாமல் கூட கை மற்றவங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு